நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். அவர் இஸ்ரவேல் விளக்கு, இஸ்ராயேல் का ज्योति है, उसे बुझाने के लिए चाहा. இன்னைக்கு அநேக சபைகள்ல மூத்த ஊழியக்காரங்க சபைக்கு விளக்க போல இருக்கிறாங்க. அந்த விளக்கை அணைக்கும்படியாக பிசாசோட பிரயாசப்படுறான். நம்ம தான் அபிஷாயை போல அவங்கள தாங்கி ஜெபிக்கணும், அவங்களுக்கான திறப்பல் நிற்கணும். आज कई कलीसिया में बड़े बड़े बुजुर्ग दासों को खत्म करने की कोशिश में है शैतान. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் TV. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் வந்து கூடி ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நேரம் எடுத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. इनके और नाल தான் इनके माले पास से சேர்ந்துருவாங்க. तो आप हर दिन प्रार्थना कर रहे हैं इन सभाओं के लिए. तो आज शाम को पास आ जाएंगे. आप प्रार्थना कर लो और कल से हमारा मीटिंग शुरू होगी. नाले दिन मीटिंग ஆரம்பமாகும். கர்த்தரோடு இருப்பாராக. சரி, வார்த்தை சொல்லுவோம். 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் Psalm 35:10 भजन संहिता 35 का 10. சாரி, அது பாட்டு படிக்க மாட்டேனே. ஓகே, ஒரு பாட்டு பிடிச்சிருமா? आई एम सॉरी, गीत गाने भूल गया. सिंह कबील नान खिड़ंदेन, मैं सिंह के गुफा में मैं गिराया गया, लेकिन परमेश्वर मेरे संग रहा. என்னை தூக்கி போட்டாங்கயா, விழுந்துட்டேன், அங்கே இருந்தேன். मुझे उठा के फेंक दिए, वहीं था, लेकिन प्रभु मेरे संग रहा, मुझे सिंह के हाथों छुड़ाया. वैसे आग के भट्टी में मैं था, लेकिन प्रभु मेरे संग रहा. अक्निயில் சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனித்துளியாய் நடைத்தார். आग के भट्टी में भी ठंडा हवा भेजकर परमेश्वर मुझे ठंडक बना दिया. कितना अच्छा गाना है ना, गाएंगे. சிங்க கெபியில் நான் விழுந்தே, அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியா என்னை நினைத்தா. பாடுங்க. சிங்க கெபியில் நான் இருந்தே, அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் கிடந்தே, பனித்துளியா என்னை நினைத்தா. சிங்க கெபியோ தூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே.
அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவா. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. நடக்குத சோதரிங்க. ஏமேன் ஏமேன் ஏமேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கிற கர்த்தர், என்னோடு இருக்கிற கர்த்தர், हर हालत की परिस्थिति में हमारे संग रहने वाला, हमें संभालने वाला, बचाने वाला, रक्षण करने वाला परमेश्वर हमारे संग है. हालेलुया. हिंदी में कोरस गाएंगे. अद्भुत है, अद्भुत है, अद्भुत है. उसमें एक पंक्ति है, आंधी आए तूफान आए या आए गम का बादल, हम क्यों डरना है. गाएंगे. आंधी आए तूफान आए या आए गम का बादल, यीशु अद्भुत है. डरना नहीं, गिरना नहीं, क्योंकि प्रभु यीशु मेरे साथ है. आंधी आए तूफान आए या आए गम का बादल, यीशु अद्भुत है. डरना नहीं, गिरना नहीं, क्योंकि प्रभु यीशु मेरे साथ है. आओ आओ यीशु के पास, प्यार करेगा ओ दिल से. आओ आओ यीशु के पास, प्यार करेगा ओ दिल से. ऐसा प्यार, ऐसा खुशी कभी नहीं मिला, कितना अद्भुत है. ऐसा प्यार, ऐसा खुशी कभी नहीं मिला, कितना अद्भुत है. सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे. सब मिलकर गाएंगे, ताली बजाएंगे, आनंद के साथ में इस गीत को गाएंगे. अद्भुत है, अद्भुत है, अद्भुत है, अद्भुत है, यीशु अद्भुत है. सारी दुनिया उसकी रचना मानो जाती, उसकी रचना यीशु अद्भुत है. ताली बजाएंगे. हालेलुया, 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 हालेलुया. நல்லது, அவருக்கு வருவோம். बैठ जाएंगे. 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், Psalm 35:10, भजन संहिता 35:10, சங்கீதம் 35:10, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையமானவனை கொள்ளையினுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே. இன்னின் எலும்புகளெல்லாம் சொல்லும், मेरी हड्डी हड्डी कहेगी कि यहोवा तेरे तुल्य कौन है, जो दिन को बड़े बड़े बलवंतों से बचाता है और लुठोरों से दरिद्र लोगों की रक्षा करता है. यह எலும்பெல்லாம் சொல்லும். ஏன் தெரியுமா? ஒரு குத்து குத்திருந்தா எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்கும். क्यों? मेरे हड्डी भी गवाही देंगे. अगर वो एक बुक्की मारता था ना, मेरा हड्डी बिड्डी सब नरम हो जाता था. इन्हीं बलवान, मुझसे भी बलवान कुछ लोग हैं, और मुझे लूट मारने आते हैं कुछ लोग. என்ன சில கொள்ளையிட வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு தப்பு விற்கிற என் ஆண்டவரை போல யாருமே இல்லை. हालेलुया. लेकिन ऐसे लोगों के हाथ से मुझे छुड़ाने वाला, बचाने वाला, रक्षण करने वाला मेरे प्रभु के समान कोई नहीं. அதான் பாட்டு படித்தோம். सिंहங்கள் என்னை விட பலவான்கள் தான். हमने गीत गाया ना, शेर तो सिंह तो हमसे बलवान है. वो भी बाइबल का एक अनुवाद में वहाँ 6 सिंह थे, और उस गुफा में दानियल 7 दिन तक करके लिखा है. 7वां दिन ही उसको आज़ादी मिली. வேதாமத்தின் இன்னொரு பகுதியில் அந்த கெபியில் 6 சிங்கங்கள் இருந்தது. தானியேல் அங்கே 7 நாள் இருந்தாலும் போட்டிருக்குது. கர்த்தர் கூடவே இருந்தார், பாதுகாத்தார். உங்களில் பலவான். இன்னும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், 1 சாமுவேல் 17:33, 1 சாமுவேல் 17:33, 1 சாமுவேல் 17:37, 1 சாமுவேல் 17:33, சவுல் ராஜா சின்ன தாவீதை பார்த்து சொல்லுகிறார். சவுல் ராஜா छोड़ दाऊद को देख कहता है, நீ இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன்,
அவனோ தன் சிறு வயதுமே युद्ध वीरन साउल ने दाऊद से कहा तू जाकर उस फलिस्ती के विरुद्ध नहीं युद्ध कर सकता क्योंकि तू तो छोटा लड़का है, लड़का ही है, लेकिन वह लड़कपन से ही योद्धा है। अरे बचपन से अच्छे व्यायाम किया है, अच्छे कुश्ती लड़ा है, अच्छा युद्ध किया है, சிறு வயதிலே நல்ல 6 பேக்கு 6 பக்கு 8 பக்கு அது மேலே எத்தனையோ யுத்தங்களை பண்ணி ட்ரெயினிங் எடுத்துக்கிறான். உன்னால முடியாது, நீ சின்ன பையன், तू छोटा है, वो बहुत बड़ा है और பெரியவன். ஆனால் दाऊद சொல்ல நான் போய் யுத்தம் பண்ணுவேன், मैं जाके युद्ध करूंगा. और 50 वचन में 1 सामुएल 17:50, 1 सामुएल 17:50, 1 सामुएल 17:50 में தாவீது கவணினாலும் ஒரு கல்லினாலும் அந்த பெரிய பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். फिर दाऊद ने पलिस्ती पर गोफन और एक ही पत्थर, बहुत लगा एक गोफन एक पत्थर, वाह, पत्थर के द्वारा प्रबल होकर उसे मार डाला. और दाऊद के हाथ में तलवार तो नहीं था, கையில் பட்டயம் இல்லாமலே கோலியாத்தை கொண்டுட்டான். बिना हाथ में तलवार के गोलियात को मार डाला. அவனிலும் बलवान था, उससे भी बड़ा है वो. 18 संगीதம் 39 வசனத்தில் भजन संगीதம் 18:39, Psalms 18:39, 18:39 யுத்தத்திற்கு நீ பலத்தால் எடுக்கட்டி என் மேல் எலும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். क्योंकि तूने युद्ध के लिए मेरे कमर में शक्ति का पटुका बांधा है और मेरे विरोधियों को मेरे सम्मुख नीचा कर दिए. तमिल में लिखा है मुझसे भी बलवान जो है ना, मेरे ऊपर उठने वाले, वो मेरे ऊपर उड़ गए, लेकिन उससे परमेश्वर ने गिरा दिया. அவங்க என் மேலே எழும்பிட்டாங்க, என்னை விட பலவான்கள் தான், ஆனால் அவனை கீழே தள்ளிட்டீங்க ஆண்டவரே. அதான் நம்முடைய தேவன். ஆமென். 2 சாமுவேல் 23 அதிகாரம், 2 சாமுவேல் 23, 2 சாமுவேல் 23 15, 16, 17, 2 சாமுவேல் 23, 15, 16, 17, 2 சாமுவேல் 23 का 15, 16, 17, 2 சாமுவேல் 23, 15 பார்ப்போம். தாவீது பெத்லெஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்க கிணற்று தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்தை கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து யார் என்றார். சரி, மன்னித்துக்கொள்ளுங்க, அது 25 வசனமாயும், சாரி வரேன், 23 का आई एम सॉरी 21 अध्याय 21:15, आई एम सॉरी 21 அதிகாரம் 15 வசனம், 2 சாமுவேல் 21:15, 2 சாமுவேல் 21:15, 2 சாமுவேல் 21:15. பெலிஸ்தர் இஸ்ரேல் युद्धம் பண்றாங்க, फिलिस्ती इस्राएल के ऊपर युद्ध कर रहे हैं. दाऊद ने भी बहुत जोर से युद्ध किया, दाऊद और सेवरों நல்ல யுத்தம் பண்ணாங்க. ஆனால் தாவீது விடாய்த்து போனான். युद्ध में दाऊद थक गया, अभी उसके बाद அவனோட பலனே இல்லை, இப்போ சோர்ந்து போய் இருக்கிறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சசன் வர்றான். उस समय बड़ा राक्षस आ रहा है. वो तो அப்பா பெரிய வெண்கலமான ஈட்டி, பயங்கரமான 300 சேக்கல், அப்பா இவ்வளோ வெயிட்டான ஈட்டி வச்சிருக்கிறான். புது பட்டயத்தை இடுப்பில் வச்சிருக்கிறான். அவன் பேர் என்ன, இஸ்பி பெனோப், ராட்சத புத்திரல். தாவீது இன்னைக்கு வெட்டி தான் திரும்ப வந்துட்டான். तब इश्बोबनोब जो रपाई का वंश का था और उसके बाले का बल तौल में 300 शेकल पीतल का था और नई तौल बांधे होता. उसने दाऊद को मारने को ठाना, तीर्मान பண்ணிட்டான். இதுதான் நல்ல சான்ஸ். தாவீது சோர்ந்து போய் விடாய்த்து பல் நற்றமாக இருக்கிறான். दाऊद बिना बल का है, आज ही आगे काट देंगे. ஆனால் அடுத்த வசனத்தில் வந்துட்டார் அவனுடைய असिस्टेंट अभिषाय. उस समय उसका असिस्टेंट अभिषाय आया और सीधा फिलिस्ती को मार डाला. அந்த பெலிஸ்தனை வெட்டி கொண்டு போட்டான். பெலிஸ்தன் கீழே விழுந்துட்டான். பெலிஸ்தீன் सब आप तो बोलते हैं तुम इजराइल का ज्योति हो, तुम कहीं बुझना चाहना चाहिए. நீங்கள் இஸ்ரேலில் விளக்கையா, நீங்கள் ஒரு நாள் அணையக்கூடாது. இனி யுத்தத்துக்கு நாங்கள் பார்த்துக்கிடுதோம். अभी जो भी युद्ध है हम देख लेंगे, आप आने की जरूरत नहीं है. दाऊद इस्राएल विளக்கு, इस्राएल का ज्योति है, उसे बुझाने के लिए चाहा. இன்னைக்கு அநேக சபைகளில் மூத்த ஊழியக்காரங்க சபைக்கு விளக்க போல இருக்கிறாங்க.
அந்த விளக்கை அணைக்கும்படியாக பிசாசு எவ்வளோ பிரயாசப்படுறான். நம்ம தான் அபிசாயை போல் அவங்கள தாங்கி ஜெபிக்கணும், அவங்களுக்கான திறப்பில் நிற்கணும். आज कई कलीसिया में बड़े बड़े बुजुर्ग दासों को ख़त्म करने की कोशिश में है शैतान. उनको काट के गिरा देंगे, पूरा कलीसिया बिखर जाएगा. அவங்கள கொண்டு தள்ளிட்டா முழு சபையும் இல்லாகி போயிடும். நீங்கள் अभिषेक போல் எழும்பி நிற்கணும், நாங்கள் सपोर्टाக நிற்கிறோம். अभिषेक के समान हम पास्टर के सपोर्ट रहेंगे, प्रार्थना करेंगे, हर मुसीबत में उनके संग रहेंगे. पास्टर का ஜெபம் பண்ணுவோம். எந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாங்கள் பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம், பயப்படாங்க. அப்படி சொல்லுவீங்களா? வயசு கவனா நியாயவில் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நியாயம் 4:9 ஜட்ஜஸ் 4:9 ஜட்ஜஸ் 4:9ல் இங்கே தெபரால் சொல்லுகிறாங்க, பாறை யுத்தத்துக்கு போ, நானும் வருவேன். ஆனால் இந்த கானானிய ராஜாவுடைய सेनापति सिसरावे और साधारण पेन के इलाके तो ऑपू को पकड़ा. मैं तो आऊँगी युद्ध के लिए और मेरे संग तुम भी आना, तो मैं तुम्हारे संग आऊँ, तुम भी आओ. लेकिन युद्ध में अंत में इस सेनापति सिसरा को परमेश्वर स्त्री के अधीन करेगा. और वैसे हो गया. 5 अध्याय 26 वचन पर 5ஆம் அதிகாரம் 26 நியாயம் 5:26 ஜட்ஜஸ் 5:26 கையால் ஆணி எடுத்தா, வளராரில் தொழிலாளர் சுற்றி பெரிய சுத்தியில் எடுத்தா, சிஸ்ராவை அடித்தா, ஆணி நெத்தியில் உருவி தலையை உடைச்சிட்டா. उसने कीले और हथौड़े लेकर उसके माथे पे मारा, उसका सर छेद आर पार छेद दिया. ரெண்டா பிளந்துட்டு மண்டை. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 4 अध्याय 21 वचन पर 4:21 மெல்ல பக்கத்தில் வந்தா, धीमे से पास आई, पटाक मार डाली. மெதுவாக பக்கத்தில் ஒரே அடியில் கொண்டுட்டா. बलवान அவளோட எவ்வளோ பெரிய பலவான், उससे कितना बड़ा बलवान है एक सेनापति जिसके पास 900 लोहे का रथ था. उनटा 900 இருப்பு ரதம் இருந்தது. ஆனால் முழிச்சிட்டா. அடுத்து கொள்ளையுடைய கைக்கில் 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் दूसरा राजा 20:11 में 2 क्रॉनिकल 20:11 2 நாளாகம் 20:11 ஐயா இவங்க வராங்க, 3 கூட்டத்தார் வந்துட்டாங்க. 3 बड़े सेना आगे, तुमने हमें दिया हुआ इस देश से हमें भगाने आते हैं, मने आपने दिया मिरास को लूटने आते हैं. தந்த தேசம் துரத்தி விட வர்றாங்க. அப்படின்னா நீங்கள் தந்த தேசத்தை கொள்ளையடிக்க வர்றாங்கயா. ஆனால் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 20 अध्याय 25 वचन पर 20:25 2 20 கொள்ளடிக்க வந்தவனை 3 நாளாக கொள்ளடிச்சாங்க. जो लूट मारने आया था उनको सब ने लूट मारा. 3 दिन लूट मारा और चौथा दिन परमेश्वर को धन्यवाद कहा. அப்போ 4வது நாளில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அமே சொல்லுங்க. உங்களிலும் பலவானாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவங்க கையில் உங்களை தப்பி வைப்பார். तुमसे बलवान हो सकते हैं, उनके हाथ से छुड़ाएगा. तुम्हें लूट मारने आएंगे, वो लूट जाएंगे. உங்களை கொள்ளடிக்க வருவாங்க, ஆனால் அவனை கொள்ளடிச்சிருவீங்க. சாத்தான் தாவீதை கொள்ளடிச்சான், கர்த்தர் சாத்தானை கொள்ளடிச்சு ஏராளமாக கொடுத்துட்டாரு. अय्यूब को लूट मारने के लिए शैतान आया, परमेश्वर ने अय्यूब शैतान का सब लूट मार के डबल दे दिया. न्यायविल 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் நியாயம் 6:3 और 4 ஜட்ஜஸ் 6:3 and 4 நியாயவில் 6:3-4 இங்கே மீதியான அமலேக்கர் வந்து இவங்க விதைக்கும் போது அதெல்லாம் கொள்ளடிச்சு போயிருந்தாங்க. अमलेकी आकर इस्राएल जब जब बीज बोते हैं तब आकर उनके खिलाफ आएंगे. 6 वचन में 6ஆம் வசனத்தில் மன்னித்துக்கொள்ளுங்க 4ஆம் வசனம் verse 4 4ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. सब लूट के जाएंगे. खेत के अनाज, भेड़ बकरियां, गधे सबको ले जाएंगे. விளைச்சலை கெடுத்து அதே போல் ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நியாயம் 8:24 ஜட்ஜஸ் 8:24 நியாயவில் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கொள்ளை அடித்தோம். அவங்க வெறும் ஆடு மாடு விதையை நெல்லை கொள்ளடிச்சாங்க. वे तो भेड़ बकरियां और अनाज को लूट मारे. इन्होंने तो सोने का कंगन को लूट मारा. இவங்க எல்லாரும்
என்ன அடித்தாங்க? பொன் கடுக்கங்களை எல்லாம் கொள்ளடிச்சிட்டோம். கொள்ளடிச்சதை கொண்டு வாங்கப்பா, லூட் மாரலைக்கோ. அப்படி தான் கதை செய்வா. கொள்ளடிக்கு தப்பு வைப்பார், உங்களை கொள்ளடிக்க வைப்பார். ஆமென். लूट मारने वाले के आंसू से बचाएगा. और तुम्हें கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 1 சாமுவேல் 30:1 और 2, 1 சாமுவேல் 30:1-2, 1 சாமுவேல் 30:1 and 2. அமலேக்கர் வந்து தாவீது இருந்த சிக்கலாக கொள்ளை அடித்து அக்கின சுட்டு போட்டாங்க. जिस शहर में दाऊद थे उस शहर में अमलेकी आकर पूरे शहर को लूट मारे, शहर को जला दिए. दूसरा वचन में उनका बीबी बच्चे सबको लूट मार के ले गए. மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிறப்பிடிச்சு எல்லாரையும் கொள்ளடிச்சு போயிட்டாங்க. ஆனால் 20ஆம் வசனத்தில் 20 வச்சனமே verse 20ல் இப்போ தாவீது எல்லாத்தையும் கொள்ளடிச்சான். சொல்கிறான் दावीद கொள்ளை. अभी शत्रु का सारे चीज़ों को लूट मार के कहता है ये दाऊद की लूट है. அப்படி कहता கொள்ளைனுக்கு தப்பு வைப்பார், ஆசோனை கொள்ளிட வைப்பார். और तुम्हें लूट मारने आता है उससे तुम्हें छुड़ाएगा और तुम आशीष को लूट मारोगे. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னிலும் பலவான் கையிலிருந்து விடுவீங்கப்பா. मुझसे बलवान है उसके हाथ से मुझे छुड़ा दे. वो भले शैतान हो, कोई शत्रु हो, कोई आस पड़ोस की आस के अपने रिश्ते वाले लो, அது சத்ருவான பிசாசாக இருக்கலாம், சில சத்ருக்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் கத்தை தப்பு வைக்கிறவ, छुड़ाने वाला, கொள்ளையிடும் கேட்க தப்பு வைப்பார். लूट मारने के हाथ से बचाएगा परमेश्वर. அவருக்குப்பானு யாரும் இல்லை, उसके समान कोई नहीं है. स्तुति करेंगे परमेश्वर को. कहते स्तोत्र, 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 स्तोत्र.